நண்பா எந்த வீடியோ பாக்குறீங்களோ பார்க்கலையோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கபடி ஃபேனா இருந்தாலும் சரி, கபடி பிளேயரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுற பல விஷயங்களை இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஆக்சுவலா இன்னைக்கு ஜெய்ப்பூர் டீமை ரிவ்யூ பண்ணி அதோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணி வீடியோ கொடுக்கணும். அதுதான் கண்டென்ட்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா அந்த 1.5 மணி நேரத்துல நான் ஒரு லைவ் பார்த்தேன். ஸோ அந்த லைவ் பார்க்கும்போது பல விஷயங்கள் ஆஸ் அ கபடி ஃபேனா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதா இருக்கட்டும், மோட்டிவேஷன் கிடைச்சதா இருக்கட்டும், இல்லைன்னா எப்படி சொல்றது அந்த வார்த்தையே கிடையாதுங்க. ரொம்ப அழகாட்டு ஒரு இன்டர்வியூ வந்து ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூவை நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணது மட்டும் இல்லாம நீங்களும் கெயின் பண்ணணும், அந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது என்ன வீடியோ எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்க்கலாம். நண்பா இன்னைக்கு வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த நிலையில இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 போல இருக்கும். ஸோ அந்த நேரம் TN ரகு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர். அவர் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல வந்து ராஜகுரு அண்ணனை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. நண்பா ராஜகுரு அண்ணன் யார் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட், நம்ம PKல ஒரு சில டீமை கேப்டனாகவும் பிளே பண்ணியிருக்காரு, யும்பா டீமுக்கு பிளேயராகவும் இருந்திருக்காரு, யும்பா டீமை கோச்சும் பண்ணியிருக்காரு, நம்ம தமிழ்நாடு டீமை வந்து கோச் பண்ணியிருக்காரு. முக்கியமா நம்ம அஜித்குமார் அண்ணன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னா அவர் எந்த இடத்துலலாம் டவுன் ஆகுறாரோ அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன மோட்டிவேஷன் கொடுத்து அஜித்குமார் அண்ணன் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு சில பங்களிப்பை வந்து பயங்கரமா அமைச்சு கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல தமிழ் பிளேயர்ஸை பத்தி பல இடங்கள் பேசுற ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு. சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும் நினைக்கிறேன். இதை தாண்டியும் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. சோ இவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. இந்த இன்டர்வியூ ரொம்ப அழகா போச்சுங்க. இந்த லைவை பார்க்கறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு பல மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். யங் பிளேயரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல டிப்ஸுமே கொடுத்திருக்காரு. ஸோ பல இன்ஃபர்மேஷன்ஸ், நாலேஜ், பல விஷயங்கள், பல தமிழ் கபடி பிளேயர்ஸை பத்தி பேசியிருக்காரு. ஸோ பல PK லெஜெண்ட்ஸை பத்தி பேசியிருக்காரு, கோச்சஸை பத்தி பேசியிருக்காரு, கபடி லெஜெண்ட்ஸை பத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த 1.5 மணி நேரம் லைவ்க்குள்ள பேசியிருக்காரு. பயங்கரமா பேசியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே புரியும்படி ரொம்ப தெளிவா அழகா பேசியிருந்தாரு. எந்த ஒரு இடத்துலையும் இந்த லைவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. ஒரு சில இடங்களில் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மிஸ் ஆயிருக்கும். அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள், பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு லைவ் இது. நண்பா இந்த ஒரு லைவை, இந்த ஒரு இன்டர்வியூவை நீங்க யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்ட் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அந்த யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் லைவ் போட்டிருப்பாங்க. இந்த இன்டர்வியூ வந்து நடந்திருக்கும். ஸோ மறக்காம போய் பாருங்க. பல விஷயங்களை அந்த லைவ்ல உங்களுக்காக ராஜகுரு அண்ணன் சொல்லியிருக்காரு. நான் இந்த லைவ்ல பல இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ராஜகுரு அண்ணன்ட்ட எந்த ஒரு டாபிக் கொண்டு போனாலும் அந்த டாபிக்லும் தமிழ் பிளேயர்ஸை மட்டும் பற்றி தான் பேசுகிறாரு. தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து அவரால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பல இடங்களில் பல தமிழ் பிளேயர்ஸை பற்றி பேசியிருக்கார். நம்ம சுதாகர் அண்ணனா இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணனா இருக்கட்டும், அபிஷேக் அண்ணனா இருக்கட்டும், மாசானமுத்து அண்ணனா இருக்கட்டும், சபீர் பாபுவா இருக்கட்டும், ஜீவாகுமார் அண்ணனா இருக்கட்டும், இவங்களை பற்றி பல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது இப்போ சுதாகர் அண்ணன் அப்படின்னா அவரோட பெரிய விஷயத்துல இருந்து அந்த சின்ன விஷயம் வரைக்கும் அவரோட கேம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாரு. சோ இதே மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்கும் தனித்தனியா சொல்லியிருக்காரு. இப்போ அதுல ரொம்ப முக்கியமா நம்ம அபிஷேக் அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அபிஷேக் அண்ணே அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அபிஷேக் வந்து அவரோட கேமை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவரோட உடம்பு வெயிட் வந்து அதிகம். ஸோ அதனால அவருக்கு ஸ்பீடும் இருக்காது, அந்த டைமிங்கும் அதிகமான இடங்கள்ல மிஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு அவர் அந்த உடம்பு குறைச்சி கரெக்டா ஃபிட்டா வச்சுக்கிட்டார் அப்படின்னா அந்த ஸ்பீடும் அதிகமா இருக்கும், அதே போல அந்த டேஷ் அடிக்கும் போது டைமிங்கும் பக்காவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான சொல்யூஷனுமே அண்ணன் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு பிளேயர்ஸை பத்தியும் கொடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த லைவை பாருங்க. ஸோ இந்த லைவை நீங்க வந்து கபடி பிளேயரா இருக்கீங்களோ, இல்லைன்னா உங்க ஸ்கூல் டீமுக்காக பிளே பண்றீங்களோ, காலேஜ் டீமுக்காக பிளே பண்றீங்களோ, நீங்க தமிழ்நாட்டில இருந்து வளர்ந்து வருகிற ஒரு யங் பிளேயரா இருந்தாலும் உங்களுக்கும் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு கபடியை ரசிக்கிற ஒரு ரசிகனா இருந்தாலுமே இந்த லைவை கண்டிப்பா பார்க்கணும். பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த கபடி நாலேஜை வந்து கண்டிப்பா இந்த லைவை பார்த்து முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல வந்து நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த லைவை வந்து பாருங்க. இந்த லைவோட லிங்கை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வேணாலும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.